ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை, திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா. ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி. ஊழியர்கள ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30க்கு முதலாவது செய்தி பாஸ்டர் நோகோமி லோகன் ஸ்காபரோ. இரண்டாவது செய்தி பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு. 8:30க்கு டேவிட் கேசவன் பதிவு செய்யப்பட்ட செய்தியை லெஸ்ஸி பிரதர் கலையத்திலிருந்து போடுவார். டேவிட் கேசவன். 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன் ராசன். சிறு ஜெபத்தை எடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதியை மாலை இரவு வேளையிலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கத்தாவே முது பாத படியிலே வச்சு ஜெபிக்கிறோம். நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு பாடலும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோமது பிள்ளைகள் முது பொற்பாதத்திலே வந்து நிற்கிறதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இன்றைய நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி ஆணி வாழ்ந்த கரத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் சங்கம வானொலியை மூடட்டும். ஒரு பிரசன்னம் வார்த்தை கொடுக்கிற ஊழியர்கள், தளர்ந்த கொடுக்கிற பிள்ளைகள் மீது அந்த பிரசன்னம் ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நித்திய வெளிச்சம் இருளான ஜனங்கள், எத்தனையோ குடும்பங்கள் இருளிலே வாழ்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ பேர்களான அறியாமல் இருக்கிறார் சுவாமி. நீரான் உண்மையான தெய்வம். அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொள்ள நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாண்டவர். வார்த்தையை கேட்கும் பொழுது சுவாமி, இந்த வார்த்தையில் வேறொன்று கனியெடுக்கும் பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. ஐயா, அந்த பிள்ளைகள் வந்து துதித்து ஆராதித்து பாடும் பொழுது அந்த கீதத்தை இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நித்திய வெளிச்சை தந்த சங்கம வானொலியை நிறைவேறுகிறோம். லெஸ்ஸி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள் பேரப்பட இந்த குடும்பங்கள் உறவினர் அனைத்தையும் இரத்த கோட்டைகளை மூடி நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கர்ணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோவிலிருந்து. அவரை நாங்கள் வரவழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கர்ணா. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களோட ஜெபத்துக்கும் பாடலுக்கும் காத்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென் ஆமென். God bless you அங்கிள். நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போலறோம், மாட்சிமைப்படுத்துறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே அப்பா, வல்லமை உள்ள தகப்பனே, சர்வ பூமிக்கும் அதிகாரியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தும் தெரியாமல் செய்கிறவைகளை நம்முடைய பாதத்தண்டையில் வைத்து கத்தாவே, எங்களுக்கான எல்லா பரம வைத்தியரும் பரிகாரியும் ஆகிய உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி
தகப்பன்களை நீர் உம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே ஆராய்ந்து அறியும்படியாய் வழி நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேலே சுமந்து வருகிறது போல எங்களை நீர் சுமந்து வருகிறவராயிருக்கிறீர். அப்பா, உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவோ வாழ்நாள் எல்லாம் எங்களுக்கு உண்டு. அப்பா, நாங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களை நீர் ஆசிர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி. எங்களுடைய சந்ததிகள் உம்மை விட்டு விலகாதபடி காத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனிதர்களை பார்த்து இடர்கள் அடைந்து பின்மாற்றத்துக்குள்ளாக போற ஒவ்வொரு ஆத்துமாவையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்க உதவி வரும் கண்மலை உண்மையே நோக்கி பார்க்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களே அல்ல சுவாமி, உம்மை, உம்முடைய அன்பு, உம்முடைய சிலுவை, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம், எங்களுக்காக எவரும் ரத்தம் சிந்தினதும் இல்லை. எங்களுக்காக பரிந்து பேசுறவர்களாய் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. நீர் ஒருவரே உம்முடைய பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீர். அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. குந்தி குந்தி எழும்புகிறவர்களை நீர் காண்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அனலுமின்றி குளிலுமின்றி வாழ்கிற ஜனங்களை காண்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாரையும் நான் வாந்தி வண்ணி போடுவேன் என்று நீங்க எச்சரித்திருந்த போதும் கர்த்தாவே, அப்பா, மனிதர்களை பார்த்து பார்த்து உம்முடைய சபையை, உம்முடைய எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்காக பலியானதையும் நாங்கள் நினைக்காமல் போவது மாத்திரம் சுவாமி. எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க, கண்டித்து உணர்த்துங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், கண்டித்து உணர்த்தும்படியாய் வந்தேன் என்று நீங்க கண்டிப்பாய் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறியும்படியாய் ஒவ்வொரு இதயத்திலும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் என்னென்ன தாளந்துகளை வைத்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் உமக்காக நேரம் காலம் தாமதங்கள் இன்றி வந்து கத்தருமக்காக செய்யற காரியங்களை நீர் காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர். அவர்களை நீங்க ஆசிர்வதிங்க, கனப்படுத்துங்க. அப்பா, சௌரன்லஸ்லி பிரதருக்கா, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். தொடர்ந்து குடும்ப காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் உண்டானவரே. நீரே வழி நடத்துறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஞானத்தை கொடுத்து சுகம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் மந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவரையும் சுகம் ஆரோக்கியத்தோடு இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. போல சௌரி சுபாலங்கோக்காக, சாரி டோலிக்காக, சாரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே உதவியும் ஒத்தாசையுமாய் அவர்களோடு கூட உங்களுடைய சமூகம் நடந்து போகட்டும் ஆண்டவரே. குடும்ப காரியங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அவர்கள் என்னென்ன இயக்கங்கள் விருப்பங்களோடு இருக்கிறார்களோ மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நடத்துகிற சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் விதைக்கிற விதைகள் கர்த்தாவே 30, 60, 100 எங்கேயோ ஒரு இடத்திலே பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அப்பா, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார் என்று வசனம் சொல்லுகிறபடி அந்த ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் உண்டு கர்த்தாவே. எல்லாரையும் ரட்சிக்க உமக்கு தயை பாராட்டுகிறவராயிருக்கிறீர். நீர் இரக்கமுள்ளவராயிருக்கிறீர். நீர் மன்னிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய்த்தானே நீங்க பூமிக்கு வந்தீங்க ஆண்டவரே. அதை நினைத்து கர்த்தாவே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒருவரும் அழிந்து பாதாளம் போகாதபடி உம்முடைய அன்பு எல்லாரையும் இழுத்துக் கொள்ளட்டும். நீர் வாசலில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன்
கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள். ஆனால் அறிய முடியாதபடி, அந்த கதவை திறக்க முடியாதபடி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் சாத்தானால் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு எந்த ஒரு ஊழியக்காரன் நடந்து கொண்டாலும் ஆண்டவரே, அவர்களை நீங்க போஷித்து வழி நடத்தி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு எல்லாரையும் இழுத்து கொண்டு வரும்படியாய் அவர்களை நீங்க பயன்படுத்துகிறீங்க ஆண்டவரே. அவர்கள் வேலைக்காரர்களாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கும்படியாய் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சபைகளை ஆசீர்வதிங்க. பின்மாற்றத்தில் உள்ளவர்களை கொண்டு வாங்க. ஒன்று சேர்ந்து எல்லாரும் உம்மை துதிக்கும்படியாய், அந்த துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியிலே சிருஷ்டித்த ஜாதிகளுக்குள்ளே அப்பா சாந்த குணம் உள்ளவர்களாயும் நேர்மை உள்ளவர்களாயும் நீதி உள்ளவர்களாயும் அந்த பிதாக்களை நீங்க கண்டு அவர்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அவர்களுடைய சந்ததிகள் முரட்டாட்டம் செய்த போதிலும், அவர்களுடைய சந்ததிகள் அழிக்கப்பட்ட போதிலும், அவர்களுடைய பிற்சந்ததியை நீங்க தெரிந்து கொண்டு இன்றவரை பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்தி, அவர்களுக்கு கூடாக கொடுத்த எங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி, அவர்களை நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை சுற்றி இருக்கிற ஆபத்தில இருந்து விடுதலையாக்கி நீங்களே மேசியாண்டு அறியும்படியாய் அவளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் அந்த தேசத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் ஆண்டவரே. அது மகாராஜா உம்முடைய நகரம். கடைசி நாளில் உம்முடைய பாதங்கள் அந்த ஒலிவமலையில் வந்து நிற்க போகிறது ஆண்டவரே. அதை எல்லாரும் காணும்படியாய், அதுவரை அவர்கள் ரட்சிப்புக்காக நீர் தாமதம் பண்ணுகிறதை எல்லாரும் உணரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அது போல அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்புக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் அப்பா அதை சீக்கிரமாய் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த ஊழியக்காரரை ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு நீர் கொடுக்கிறது ஆண்டவரே. அப்பா, எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பணிந்தவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் உம் வசனம் அவர்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய திருப்பாத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரை தொடுத்தருளுங்க. அந்த யுத்த காலங்களிலே போர்களில் இருந்து விடுதலையாக்குங்க. அப்பா, எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டு உமக்குள்ளாக வந்து ஓடி வந்து கோட்டையும் மரணம் ஆகிய உம்மிடத்திலே அடைக்கலம் புகும்படியாய், இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை ஆண்டவரே. அப்பா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கூட வார்த்தை சொல்லுகிறது சுவாமி. நாங்கள் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை இலவசமாய் கொடுக்க வரும் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆசீர்வதித்து ஆயத்தங்கள் செய்யும்படியாய் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். 5 கண்ட மக்களையும் தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கனடா தேசத்துக்கு ஆளுகை செய்கிற மார்காணி அவர்களையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்பி அருளுங்க. அவர்கள் இந்த தேசத்தை ஆளும்போது ஞானத்தோடு இந்த ஜனங்களை விசாரிக்கிறவர்களாய் இருக்கும்படியாய், இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்படியாய், பாதுகாக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே, சொப்பனங்களிலே பேசுங்க சுவாமி. உமக்கு பயந்தவர்களாய் இந்த உலகத்திலே கர்த்தாவே ஓடும்படியாய் நீர் அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆசீர்வதிக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவினை பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. படுகொலியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அருமை, அருமையான ஒரு பாடல், மனதுருக்கம் ஒரு பாடல்.
Amen. உள்ளத்தை அசைத்த பாடல் எங்கள் உயிர் அவர் கையில் இருக்கிறது. Amen. அருமையான ஒரு பாடல். நாம் சிறந்த ஆராதனை வீரனாய் விளங்க வேண்டுமானால் நம் ஆராதனைக்கு பாத்திரன தேவனை பெரியவராக காண வேண்டும். Hallelujah. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை காண வேண்டும். Amen. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. எல்லா மகிமையும் மேலான மகிமையுள்ள மகிமன் ராஜாவாக காண வேண்டும். அருமையான பாடல் என்ன உள்ளத்தை உருக்கிய பாடல். உண்மை மிக ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர் கருணா. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். அப்படியே எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்து பாடலை எடுத்து என் உயிரே ஆண்டவரை போற்றின்ற அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினவர் சிஸ்டர் கருணா அவர்கள். தொடர்ந்து சிஸ்டர் டோலி வந்து சங்கீதம் வாசிக்க அழைப்போம். சிஸ்டர் டோலி சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்க. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். சங்கீதம் 91 முதலாவது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும், பக்கம் 728, பழைய ஏற்பாடு. தேங்க்யூ. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை பேடகனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரும் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அருமையான ஒரு சங்கீதம். 3வது வசனம், அவர் உன்னை வேடருடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். இன்னொருத்த சங்கீதம் சொல்றது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று. அருமையான சங்கீதம். கர்த்தர் உங்களை உங்களுடைய ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 110 நாடுகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, sister Rajani Rangarmani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you. Amen. நீங்கள் இன்றைய நாளிலே பாஸ்டர் நகோமி லோகன் செய்தி முடிந்தவுடன் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்கள். நான் பாஸ்டர் ஞானப்பிரகாசன் லைனை கனெக்ட் பண்ண வேணும். தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துங்கள். ஆஃப்டர் பாஸ்டர் நகோமி லோகன் செய்திக்கு போறாரு. இப்போது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். Amen. Thank you. God bless you, Brother Mahindran. Thank you, Lord, because, Lord, these are times, Lord. These are times that are, Lord, in your hands. Because, Lord, we come, Lord, between heaven and earth, Lord, between the nations, Lord, and what you created, Lord Jesus, according to your will and your purposes, oh God. We know the times, Lord, that we, Lord, live, Lord, right from the beginning to the end of time, Lord. You are the God, our creator. Nothing bypasses your will and your promises, Lord, according to what you have said even in the book of Revelation, Lord Jesus, that, Lord, the times are, Lord Jesus, according to the time, Lord Jesus, to redeem the time, Lord, and what we see and what we hear and what we, Lord Jesus, move around with, Lord, oh God, all come, Lord Jesus, into focus, Lord, what you have said, Lord, that, Lord, these are the days, Lord Jesus, that you have already, Lord Jesus, said, Lord, according to your word, Lord, that we will see and we will go through it, oh God. So we, Lord, we give the nations of the world, Lord, that are in, Lord Jesus, against each other, Lord, trying to, Lord Jesus, come, Lord, and make, Lord, some kind of the thing in which, Lord, they can see things only through your eyes and nothing else, Lord. Let not the enemy, Lord, deceive any nation, Lord.
coming, Lord, in the ways, Lord, only you can bring peace, Lord. But you have also said in your word, Lord, when they see peace, peace, when they say peace, peace, sudden destruction cometh. But Lord, we give, Lord Jesus, the United States and even the Iranian situation, Lord, between Russia and China and all these nations, Lord Jesus, that are putting their hands into, Lord, the way in only you can, Lord, bring about a way in which you can settle this matter, Lord. Lord, we give them all to you, Father, in the name of Jesus. You have the final analysis. You have the way in which only you can, Lord God. Come through your spirit and your power, oh God, in the name of Jesus. Therefore, Lord, you, Lord, have put this the very purposes, Lord, in which you will move in the hands of the very body that you have left behind. Lord, nothing bypasses it. Nothing, Lord Jesus, ever will happen until you, Lord Jesus, the restraining power that you have left behind is the body of Christ, wherewith the head is connected, oh God. Therefore, Lord, we use that power. We use that entity. We use the way in which you want to move. We become your hands and your feet, Lord. And also, Lord, when we decree and declare in the name of Jesus Christ, through the body of the living Jesus Christ, according to these situations, oh God, that is, Lord, pending, Lord Jesus, upon the nations of the world. We pray for the United States of America. We pray for Canada. We pray for Iran at this time, even for Russia and China, Lord. All these nations that are, Lord, coming, Lord, into focus over this time, Father. We pray for all the rest, the nations that are, Lord, coming with your body, Lord, coming with your power of the body of Christ, on which you are, Lord, oh God, depending to move through your spirit and through your power, Lord. That is why you said, Lord, according to Second Chronicles 7:14, if my people who are called by my name humble themselves, turn from their wicked ways, and ask forgiveness and repent from their sins, then will I hear from heaven and I will heal their land. So, Lord, we pray, Lord Jesus, and we stand in the gap, Lord, for the peace that would come upon, Lord, and take away, Lord Jesus, all the distress, calamity, and all the way in which the blood has been shed, Lord. Oh, for the freedom that people are asking, oh God, even from the Iranian nation, oh Father, we give them all to you, Lord, at this time, in the name of Jesus. We pray for the land of Israel, Lord. Oh, the apple of God's eye, as you have called it for, Lord. And that is the way in which you have chosen and brought it upon, Lord Jesus, upon the nations of the world. And Lord, oh Father, they can be a cup of trembling according to your word, oh God. Therefore, Lord, we pray, Lord, what you have purposed, what you have willed, will never bypass what you have, Lord, brought upon, Lord, this very nation, Lord, to make a difference, oh God. All the nations will come, Lord, according to your will and your purposes, oh God, around it, Lord, and that would be the way into you have purposed it, Lord, in the name of Jesus Christ. Therefore, you would give such favor, power, and mercy, Lord, upon the people that you have created to make such a difference, Lord, upon the nations of the world, I pray, in Jesus' name. Also, Lord, bring, Lord Jesus, the many that are listening at this time, Lord, that they do not know which way to turn. Some of them, Lord, they are going to and fro in many directions for answers, Lord, upon their lives, Father. Lord, you would touch them, set them free, Lord. Let the chains fall off their very lives, Lord Jesus. The enemy tries to devour whom he can. That is what your word says, Lord, like a roaring lion. But Lord, you have given us, Lord, such power and authority upon the kingdom purposes to fulfill through the body of Christ. We are your carriers of your presence. We are the ones, Lord, that makes the difference, Lord, for the ones that are, Lord, in bondage. Therefore, we decree and declare in the name of Jesus, coming through the networks right now, through the Nithya Velicham network, even Lord Jesus, we stand with the teamwork that is going on, and we decree and declare in the name of Jesus Christ upon from the body of Christ, Lord, that you are ministering to these people, oh God, that you would bring forth your peace that you have, Lord, said, my peace I leave unto you. That no man can snatch it away, Lord, that peace that you have given to them, Father, and open their eyes of understanding, that they will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of their faith.
And I thank you, Lord, for the ministry of the Holy Spirit, even as you're touching their bodies, setting them free, healing them, Lord Jesus, of their whatever conditions they might be physically, Lord, mentally, emotionally, Lord. Oh, Father, in Jesus' name, spiritually, Lord, at this time, as the word goes forth from the lips of the servants, Lord Jesus, as you have prepared, let it make, Lord Jesus, the difference, Lord. That is the way in, Lord Jesus, you have made it possible. The power of salvation is through the preaching of the gospel. And Lord, this will make a difference, Lord, as they open their eyes of understanding, the scales of their eyes fall off, the blindness be removed, and there would be, Lord Jesus, a resonating word of the living God going upon their hearts and lives. And Lord, bring forth much harvest, Lord, 30, 60%, and 100% upon their lives as they bring forth, Lord, much fruit. And for those, Lord, that do not know you, make a difference, Lord, in bringing them into the kingdom of God, I pray. In Jesus' name, I thank you, Lord, even as Brother Mahendran is hosting along with Sister Dolly, who has to leave, Lord, and also me helping alongside, Lord Jesus, for this Nitya Velicham network to go on today, Lord. Thank you for your grace and your mercy and your kindness and your way in which only through the power of your Holy Spirit, Lord, you will emanate, Lord. So we thank you, Lord, for the guidance and the way in which you are moving, Lord, through your Spirit and the ministry of the Holy Spirit. I pray upon him and upon his family and upon his children and children's children, oh God, even his great grandchild, Lord, according to how you have called him, Lord, into this ministry and the burden of the souls upon his heart and life. We give, Lord, Brother Leslie and Sister Rita into your hands as well, Father. Lord, we thank you, Lord, for the many ways, Lord, that they are committed, Lord, with their task, Lord, with the much of the energy and the focus, Lord, that it takes, Lord Jesus. And Lord, this is not an easy task, Lord. Take so much of time and dedication, Father. Therefore, we pray, Lord, your grace and your strength rest upon them, Lord Jesus, with the guidance of your Holy Spirit upon them. Each step Amen. of the way, I pray, oh God. And I thank you for your protection over them as well. And they are going out and they are coming in. And I thank you, Lord, for blessing them and their children and children's children. In Jesus' name, I also thank you for the ministry that went on from Sister Karuna, Lord, as she has been singing a beautiful song and also praying, Lord Jesus, and opening up, Lord, in prayer. Thank you for your dedication and her service, and also bless her and her family and protect them too. In the name of Jesus, I thank you, Lord, for Sister Dolly, who comes and ministers, Lord, from Monday to Friday, Lord, with such a dedication, Lord, from Sangamam to Nitya Velicham, Lord, all 5 days, Lord, only with your strength and your power and your call upon her life, Lord. And I thank you for that, Lord. And I protect her, Lord Jesus, in her going out and her coming with much of your strength, strengthen, quicken, and revive every part of her being as she dedicates her life and her service to you, Lord, Amen. with her and her family in Jesus' name. Amen and amen. Amen. Thank you, Sister Radha. Powerful prayer. God bless you and your ministry. Amen. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, ஐயா. Praise the Lord. ஊழியர்க்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு பாடல் வேண்டாம், நேரம் போயிட்டு. ஊழியர்க்காக கட்டாயம். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை தந்து ஆண்டவரே, ஒவ்வொரு எல்லா ஊழியக்காரங்களும் உடைய சித்தத்தின்படி அழைத்து வந்தப்பா, உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு கொண்டு வர போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே, நீங்க வெளிச்சமாக வந்து எங்களுக்கு உங்களோட அருளை கொடுத்து, உங்களோட வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐசாயா 61 2வது வசனம் கூறுறது, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமையை உன்மேல் உதித்தது. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நாங்க காண்பதற்கு நாங்க எம்மாத்திரம் அப்பா இருந்தாலும் கூட வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால ஒவ்வொரு ஊழியக்காரையும் கழுவி உங்களுக்கேற்ற பாத்திரமாக ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிப்பதற்கு தந்த இந்த மகா அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. ஊழியக்காரங்கள் நீங்க அழைத்த உங்களோட உன்னதமான அழைப்பினால அழைத்த அந்த மகா அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்று மற்றும் பாதுகாத்து வந்த ஒவ்வொருத்தரையும் இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் கிருபையினாலும் புதிய ஜீவனை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போம் என்று சொன்னபடியானவரே, ஒரு தடையும் இல்லாதபடி இந்த நித்திய வெளிச்சத்தில் இன்று நடக்கப்போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீங்க பொருட்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, எல்லாம் உங்களுடைய ஆவினாலும் மட்டுமே சகலதும் நடக்கக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் உங்களுக்கே கொடுத்து ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நான் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் டாலி. கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். God bless you ஐயா. நித்திய வெளிச்ச